ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. ஆன்சர் சி, எதிர்கால பெயரச்சம். பாடும் அப்படின்னா அது விகுதி வர்றதுனால இது வந்து எதிர்காலத்தை உணர்த்துறதுனால இது வந்து எதிர்கால பெயரச்சம். ஆன்சர் சி. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக. ஆன்சர் டி, நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து பி, வைத்து. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், காணம். கணம் அப்படிங்கிறது குறில், இதுக்கான மீனிங் என்ன? கூட்டம். காணம் அப்படின்னா நெடில், இதுக்கான மீனிங் வந்து பொன். ஆன்சர் வந்து ஏ. சரியான விடை குறிப்பை தேர்க. தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து தந்த பலகை அப்படின்னே வராது, தந்த பலகை அப்படின்னு தான் வரும். அதில் வந்து ஒற்றெழுத்து வராது, பெயர் சொல்லுக்கு அடுத்து ஒற்றெழுத்து வராது. அதனால் வந்து இந்த இப்பு வந்ததுனால தான் நம்ம வந்து இதுக்கு கொடுத்த பலகை அப்படிங்கிறது மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது வந்து தவறு. கூற்றும் தவறு, காரணமும் தவறு. தந்த பலகை என்பதில் இப்பு என்பது என்னென்னா புணர்ச்சி விதிப்படி வரும் ஒற்றெழுத்து. இது கொடுத்த என்ற பொருளுக்காக வரக்கூடிய ஒற்றெழுத்து கிடையாது. அதனால் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டி, கூற்றும் தவறு, காரணமும் தவறு. பின்வருவனவற்றில் சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. ஆன்சர் பி, அங்கு கேட்டேன். இரு பொருள் தருக. தாரணி அப்படின்னா பூமி, உலகம். ஆன்சர் டி. ஒரு பொருட் பன்மொழியில் மீ மிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மீ மிசை அப்படின்னா மேல் பகுதி. ஆன்சர் வந்து டி. பொருந்தா சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாழை, வியாழம். முரல் அப்படின்னா அது ஒரு வகை மீன். வகுளினாலும் சிறிய மீன் சொல்லுவாங்க. வாழைனாலும் அது ஒரு வகையான மீன். மீனில் ஒரு வகை தான் வாழை. அப்புறம் வியாழம் அப்படின்னா பெரிய. வியா அப்படின்னா என்ன மீனிங்னா பெரிய. அப்போ பொருந்தாதது வந்து வியாழம். ஆன்சர் டி. பொறுத்துக. சாந்து, குருவி, சுனை, அருவி. இதுக்கான ஆன்சர் வந்து டி. ஒலி மரபை கண்டறிக. புல் அப்படின்னா என்ன அப்படின்னா பறவை. ஆன்சர் வந்து ஏ. புல் வந்து நரளும். பிறவினை தொடரை கண்டறிக. ஆன்சர் டி, அரசன் மாலை அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. இதுக்கான எக்ஸாம்பிள் கண்ணன் புத்தகத்தை படித்தான். இது வந்து செய்வினை. இதில் கண்ணன் அப்படிங்கிறது முதல் வேற்றுமை, புத்தகத்தை அப்படிங்கிறது ரெண்டாம் வேற்றுமை. இப்போ செயற்பாட்டு வினையில் இது எப்படி மாறுது அப்படின்னா புத்தகம் கண்ணனால் படிக்கப்பட்டது. இப்போ வந்து என்ன ஆகுது, அந்த ரெண்டாம் வேற்றுமை அந்த புத்தகம் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன ஆகுது, முதல் வேற்றுமையாக மாறுது. புத்தகம் அப்படிங்கிறது முதல் வேற்றுமையாக மாறுது. அதே மாதிரி கண்ணனால் அங்கே வந்து ஆள்ங்கிற என்ன வருது, விகுதி வருது. அப்போ வந்து அது மூன்றாம் வேற்றுமையாக மாறுது. கண்ணனால், கண்ணன் முதல் வேற்றுமையாக இருந்தது மூன்றாம் வேற்றுமையாக மாறுது. எனவே இதுக்கான வந்து விளக்கம் என்ன அப்படின்னா செய்வினை வந்து செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படிங்கும்போது செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் இது நிகழும். ஆன்சர் வந்து ஏ. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா கடற்கரை இயக்கம். ஆன்சர் பி. அடுத்து ஒரு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா நட்பை பெருக்குதல். ஆன்சர் டி. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பால் அவை. இந்த குறள் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. அதாவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே. ஆன்சர் வந்து பி. உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதி. அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல். மத்தில் அகப்பட்ட தயிர் போல. மனம் நடுங்குதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல. நடுங்குதல் மத்தில் அகப்பட்ட தயிர் போல அப்படின்னா மனம் உடைதல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல அப்படின்னா நடுங்குதல். ஆன்சர் ஏ. உயிர் சுற்றின் மேல் உலக்கை விளிர்ந்தார் போல. இதில் உயிர் சுற்று அப்படின்னா என்னன்னா நக சுற்று. உயிர்னா நகம். ஆன்சர் சி. தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து வந்தது அப்படின்னா பிரெஞ்சு மொழி. ஆன்சர் டி. சரியான இணையனை தேர்ந்தெடு. முடியரசன் எழுதினது தான் வீரகாவியம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ரெண்டாவது மட்டும் சரி. தாராபாரதி வந்து விரல் நுனி வெளிச்சங்கள், கவிமணி ஆசிய ஜோதி. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ.
கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள். ஆன்சர் டி. ஏலாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் கேட்டிருக்காங்க. ஏலாதியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், லவங்கம், சிறு நாவற்பூ. அப்போ எது வராது அப்படின்னா கண்டங்கத்திரி அப்படிங்கிறது வராது. அப்போ மூன்று மட்டும். ஆன்சர் சி. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின்கண் தூவிய வித்து. இது எதில் வரும் அப்படின்னா ஆன்சர் ஏ. பழமொழி 400. தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. ஆன்சர் டி. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. கூற்று காரணம். கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கிடையே இக் என்னும் ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆன்சர் ஏ. கூற்று சரி, காரணமும் சரி. ஓலக்கம் என்னும் சொல்லின் வேறு சொல் என்ன அப்படின்னா ஓலம். ஓலம் அப்படின்னா கூச்சலிடுதல் அப்படிங்கிற மீனிங். பொறுத்துக. இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் பி. 4, 2, 3, 1. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இந்த எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என்று குறிக்கலாம். அதாவது கூற்று கரெக்டு, ஆனால் காரணம் தவறு. ஆன்சர் ஏ. சேர்த்து எழுதுக. பலா ப்ளஸ் அருமை, பலா வறுமை. ஆன்சர் சி. கங்கெழகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா ப்ளஸ் ஓகம். ஆன்சர் டி. கோரல், கொல்லுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய சொல் எது அப்படின்னா அடுதல். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருளை தரும் ஓர் எழுத்து என்ன அப்படின்னா வி. வீணா மலர் சொல்லுவோம். அதே மாதிரி வீணா வீழ்தல், அழிவு அப்படின்னு நம்ம பொருள் சொல்லுவோம். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன? பி. அடுத்து மலை. மலை அப்படின்னா என்ன அப்படின்னா வெறுப்பு சொல்லுவோம். அதே மாதிரி சிலம்பு, பொறுப்பு. ஆன்சர் ஏ. ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. களி, களி. இதுக்கான ஆன்சர் ஏ. போர், மிகுதி. அடுத்து ஒரு பொறுத்துக. நவ்வி. நவ்வினா என்ன? மான், அதாவது மரி. முதலை, சினை. உடும்பு, ஓந்தி. மீன், கெண்டை, பார்ப்பு. இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. புல்லின் உறுப்பை கண்டறிக. ஆன்சர் ஏ. தளிர். கீழ்கண்டவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. நிலவோ காய்ந்தது. அதில் ஓ அப்படிங்கிற இடைச்சொல் இதில் நடுவில் வந்திருக்குது. அதனால் ஆன்சர் சி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுவது. இது எப்படி சொல்லுவோம்? பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆன்சர் பி. மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை காண்க. ஆன்சர் பி. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. அடுத்து இந்த பொறுத்துக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. 3, 4, 1, 2. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா குறைத்து மதிப்பிடாதே. ஆன்சர் சி. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஏ. 4, 3, 2, 1. அடுத்து ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கொஸ்டின். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ. வ.உ. சிதம்பரனார். ஆன்சர் ஏ. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? ஆன்சர் பி. பாரதியார். வ.உ.சி. புலமை பெற்றிருந்த மொழிகள் சி. தமிழ், ஆங்கிலம். தமிழக அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ் உரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரநாதனுடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னா அவருக்கு பேராசிரியர் அப்படிங்கிறது வராது. ஆன்சர் பேராசிரியர், அதாவது 4 மட்டும். ஆன்சர் டி. நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா நான்மணி கடிகை இயற்றியது யார்? விளம்பி நாகனார். விளம்பி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர், நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஆன்சர் சி. மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? ஆன்சர் டி. மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.